ஓகே, ஸோ பேட்டர்ன்ஸோட கண்டினியூஷன் தான் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ஒரு ப்ரொஃபைல் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் இந்த ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு அண்ட் தென் இதில் ஒரு ஃபீச்சர் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ரா பண்ணுறேன். ஸோ தட் இஸ் ஒன் எக்ஸ்ட்ரூட் கட். ஓகே, ஸோ இதை நான் த்ரூ ஆல் கூட வந்துட்டு கொடுக்கல. ஸோ ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ்க்கு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ வென் ஐ கெட் இன் டு தட் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு லீனியர் பேட்டர்ன் அண்ட் தென் சர்க்குலர் பேட்டர்னை தாண்டி ஸோ மிரர்ஸ் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்போம். இன்றைக்கி ஸ்கெச் ட்ரிவன் பேட்டர்ன் அண்ட் தென் வந்துட்டு கர்வ் ட்ரிவன் பேட்டர்ன் இது ரெண்டுத்தையும் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா கர்வ் பண்ணுவோம். அண்ட் தென் ஃபாலோட் பை வந்துட்டு டேபிள் ட்ரிவன் அண்ட் தென் ஃபில் பேட்டர்ன் அண்ட் தென் வேரியபிள் பேட்டர்ன்ஸ் பற்றிலாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்கெச் ட்ரிவன் பேட்டர்னுக்கு எனக்கு ஒரு ஸ்கெட்ச் வந்துட்டு வேணும். ஸோ ஃபார் தேட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபேஸில் ஒரு ஸ்கெட்ச் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ரா பண்ணுறேன். ஐ மீன் கர்வ்ஸ் வந்துட்டு ட்ரா பண்ணுறேன். ஸோ இது ரொம்ப சிம்பிள். இப்போ நான் ஒரு ஸ்ப்ளைன்ஸ் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ட்ரா பண்ணுறேன். ஓகே, இப்போ எனக்கு ஒரு ஸ்ப்ளைன் வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது. இதோட டேஞ்சென்ஷியல் அண்ட் கர்வேச்சரை வந்துட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஃபீச்சர்ஸ்குள்ளார போயிட்டு பேட்டர்ன்ஸ், கர்வ் ட்ரிவன் பேட்டர்ன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் கர்வ் ட்ரிவன் பேட்டர்னுக்குள்ளார போனதுமே எனக்கு டேரக்ஷன் 1 அப்படிங்கிறது அந்த கர்வோட டேரக்ஷன் வந்துட்டு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா அசைன் பண்ணிடுச்சு. ஸோ ஆல் வி நீட் இஸ் இந்த இடத்துல ஒரு ஃபீச்சர் வந்துட்டு செலக்ட் பண்ணணும். ஸோ அந்த ஃபீச்சர் அப்படிங்கிறது எனக்கு இதுதான். ஸோ ஒன்ஸ் நான் அந்த ஃபீச்சரை வந்து செலக்ட் பண்ணதும் நான் என்ன பாத் வந்துட்டு கொடுத்துருக்கணும் அந்த பாத்லேயே வந்துட்டு எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இது ட்ராவல் ஆகுது. ஸோ எத்தனை இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு வேணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 10 வேணும் அப்படின்னா 10 அப்படின்னு கொடுக்கலாம். இல்லை எனக்கு வந்துட்டு ஒரு 6 போதும் அப்படின்னா 6 அப்படின்னு வந்துட்டு என்ன பண்ணலாம் கொடுக்கலாம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தேட் இதில் இருக்கிற இன்ஸ்டன்ஸ் டு ஸ்கிப் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு பாடிஸ் டு ஸ்கிப் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா சேம் தான். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம ஃபீச்சர் வந்துட்டு கொடுத்துட்டு அந்த சைட் கிளிக் ஆன் ஓகே அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆகிடும். அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது என்ன ஆகிடும் க்ரியேட் ஆகிடும். ஸோ நாட் ஒன்லி ஃபார் அ ஓப்பன் லூப், க்ளோஸ்ட் லூப் கூட நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரை பண்ணலாம். ஒரு ஃபீச்சரை ஒரு பாத் மேலே நம்ம வந்துட்டு ஒரு கர்வ் மேலே வந்துட்டு பேட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்துட்டு என்னது கர்வ் ட்ரிவன் பேட்டர்ன். ஓகே, அண்ட் இது இல்லாமல் இதுக்கு அடுத்து இருக்கிற ஸ்கெச் ட்ரிவன் பேட்டர்ன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் தேட் இன்சிஸ்ட் ஆஃப் த ஸ்கெச் இப்போ நான் வந்துட்டு சர்க்குலர் பேட்டர்ன் அப்படிங்கிறத டெலீட் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஸ்கெட்சை நான் எடிட் பண்ணுறேன். இந்த கர்வ் வந்துட்டு டெலீட் பண்ணிவிட்டு நான் ரேண்டமாக வந்துட்டு பாயிண்ட்ஸாக வந்துட்டு வரைகிறேன், டேட்டம் பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ வேறெவர் ஐ ஹேட் திஸ் பாயிண்ட், இந்த பாயிண்டில் எல்லாத்துலேயுமே எனக்கு இது பேட்டர்ன் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பேட்டர்ன்ஸ்குள்ளார போயிட்டு ஃபீச்சர்ஸ், பேட்டர்ன்ஸ். ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறதுல எனக்கு ஸ்கெச் ட்ரிவன் பேட்டர்ன் அப்படின்ட்டு இருக்கா, இதை எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்கெட்சை வந்துட்டு செலக்ட் பண்ணணும். ஒரு ஸ்கெட்சை செலக்ட் பண்ணதுமே ஹோலாக வந்துட்டு எனக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா செலக்ட் ஆகிடுச்சு. அண்ட் ஆல்சோ எந்த ஃபீச்சர் அப்படின்னா எனக்கு இந்த ஹோல் தான். ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஃபுல்லாக இந்த ஃபீச்சர் அப்படிங்கிறது இந்த ஸ்கெட்சில் ஃபுல்லாக வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு பேட்டர்ன் ஆகுது. மேபி நீங்கள் வந்துட்டு சென்ட்ராய்டு வந்துட்டு கொடுக்குறனால கொடுக்கலாம், இல்லை செலக்டட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபீச்சரோட சென்ட்ராய்டை பேஸ் பண்ணி ஆக்சுவலி இதோட சென்ட்ராய்டையும் இந்த ஸ்கெட்சோட சென்ட்ராய்டையும் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா கோயின்செட் பண்ணியிருக்கு. இல்லை எனக்கு வந்துட்டு நானே ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்துட்டு செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா செலக்டட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த பாயிண்ட் வந்துட்டு இதோட கோயின்சைட் ஆகணும். ஃபைன், ஸோ இது கொடுத்துட்டு அண்ட் தென் ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் கேசஸில் பார்த்தா அதே தான். ஜாமெட்ரிக்கல் ப்ரொபகேஷன் அண்ட் தென் ப்ரொபகேட் விஷுவல் ப்ராப்பர்ட்டிஸ், தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ். இதில் வந்துட்டு இன்ஸ்டன்ஸ் டு ஸ்கிப் அப்படிங்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா ஸ்கெட்ச் வரையும் போதே எந்தெந்த இடத்துல வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்துட்டு வரைஞ்சிருப்போம். இன்கேஸ் ஏதாவது வேண்டாம் அப்படின்னா அந்த பாயிண்ட்டை நீங்கள் மேனுவலாக என்ன பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கிளிக் ஆன் ஓகே அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ஃபீச்சர் அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ண பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகிடும் அப்படின்னா க்ரியேட் ஆகிடும். ஓகே, இது வந்துட்டு ஸ்கெட்ச் பேட்டர்ன். ஸோ ஸ்கெட்ச் ட்ரிவன் பேட்டர்ன் ஆர் கர்வ் ட்ரிவன் பேட்டர்ன், வாட் எவர் இட் இஸ் யூ கேன் சே இட் அஸ். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டேபிள் ட்ரிவன் பேட்டர்ன். ஸோ டேபிள் ட்ரிவன் பேட்டர்ன் அப்படிங்கிறது ஒரு டேபிள் பேஸ் பண்ணி எப்படி வந்துட்டு நம்ம ஒரு பேட்டர்ன்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். அகைன் இதுவுமே ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பேட்டர்னை வந்துட்டு டெலீட் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஸ்கெட்சையுமே டெலீட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த எக்ஸ்ட்ரூட் கட்டுக்கான மாஸ்டர் ஸ்கெட்ச் அப்படிங்கிறத எடிட் பண்ணி நான் இந்த எண்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்டே வந்துட்டு சொல்லியிருப்பேன் இந்த ஜாமெண்ட்ரி ரெஃபரன்ஸ் ஜாமெண்ட்ரிக்குள்ளார இருக்கிற கோஆர்டினேட் சிஸ்டமோட யூசேஜ் சொல்லும்போதே சொல்லியிருந்திருப்பேன். ஓகே,
we use that user defined coordinate system in table driven pattern அப்படிங்கிறது. ஸோ டேபிள் driven patternல ஓப்பன் பண்ணதுமே எனக்கு ரெண்டு கேட்குது. ஒன்று வந்துட்டு ஒரு ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது. அண்ட் தென் வந்துட்டு ஒரு டேப்லர் டேட்டா வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது. மோஸ்ட்லி வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸில் எல்லாத்துலேயுமே பேட்டர்ன்ஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு டேபிள் driven பேட்டர்னாவோ இல்லை வந்துட்டு ஒரு sketch driven பேட்டர்னாவோ தான் வந்துட்டு இருக்கும். லைக்வைஸ் வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு இனிஷியலாக க்ரியேட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட லாங் டேர்மில் பார்க்கும்போது அதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாக நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ஒரு ஃபீச்சரை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். எந்த ஃபீச்சரை வந்துட்டு நான் பேட்டர்ன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு இந்த ஃபீச்சர் தான், அதாவது இந்த எக்ஸ்ட்ரூட் கட் அப்படிங்கிறது தான் பேட்டர்ன் பண்ணணும். அண்ட் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது சென்ட்ராய்டு அப்படிங்கிறது சூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை செலக்டட் பாயிண்ட்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரு கார்னர்ஸ் வாட் எவர் இட் இஸ். அண்ட் தென் இந்த இடத்துல கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்குது. யூஸ்வலாகவே பார்த்தோம் அப்படின்னா இப்போ எனக்கு எந்த கோஆர்டினேட் சிஸ்டமும் நான் சூஸ் பண்ணல அப்படின்னா குளோபல் கோஆர்டினேட் சிஸ்டம் அது எனக்கு யூஸ் பண்ணிக்கும். குளோபல் கோஆர்டினேட் சிஸ்டமில் இருக்கிற பாயிண்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இதை நான் பேட்டர்ன் பண்ணும்போது நான் இதை எவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் பண்ணணும், எவ்வளோ தூரத்துக்கு ஒய் ஆக்சிஸில் மூவ் பண்ணணும், எவ்வளோ தூரத்துக்கு ஜெட் ஆக்சிஸில் மூவ் பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து நான் சாஃப்ட்வேருக்கு வந்துட்டு கொடுக்கணும். அப்போது நான் ஒரு கோஆர்டினேட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த குளோபல் கோஆர்டினேட் சிஸ்டம்லேருந்து மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட். ஏன்னா இந்த சிங்கிள் பார்ட் அப்படிங்கிறப்ப நம்ம ஈஸியாக கொஞ்சம் மெஷர் பண்ணி கொடுத்துடலாம். பட் இஃப் இட் இஸ் ஹேவிங் மோர் தென் 20 பார்ட்ஸ் அப்படிலாம் இருக்குது அப்படின்னா எவ்ரி டைம் நம்ம வந்துட்டு குளோபல் கோஆர்டினேட் சிஸ்டம்லேருந்து வந்துட்டு மெஷர் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா அது நடக்காத காரியம். ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு இந்த பாயிண்ட்டை டெம்பரவரியாக ஒரு லோக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம் கிரியேட் பண்ணிவிட்டு ஃப்ரம் ஹியர் டு ஹியர் இது 10 mm, இங்கே ஒரு ஒய் ஆக்சிஸில் இது 10 mm நகரணும், இந்த இடத்துல எனக்கு பிளேஸ் ஆகணும். இல்லை எனக்கு இது ஒரு 35 எக்ஸ்லையும் 25 வந்துட்டு ஒய்லையும் வந்துட்டு போய் இந்த இடத்துல எனக்கு பிளேஸ் ஆகணும் அப்படின்னு ஈஸியாக என்னால் வந்துட்டு என்ன பண்ண முடியும்னா லொக்கேட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நம்ம லோக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுறோம். சிமிலர்லி நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேபிள் driven பேட்டர்ன் அப்படிங்கிறதுக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி ரெஃபரன்ஸ் ஜாமெட்ரிக்குள்ளார போயிட்டு கோஆர்டினேட் சிஸ்டம் செலக்ட் அ பாயிண்ட் அண்ட் தென் வந்துட்டு எனக்கு இது எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் இது எனக்கு ஒய் ஆக்சிஸ். ஸோ அதை ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன். ரிவர்ஸ் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் ஓகே, வி கெட் அ கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படிங்கிறது எனக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ ஒன்ஸ் இது க்ரியேட் ஆனதுக்கப்புறமா நான் பேட்டர்ன்ஸ் டேபிள் driven பேட்டர்ன், ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கோஆர்டினேட் சிஸ்டம் 1 அப்படிங்கிறது ரெக்கக்னைஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரூட் ஃபீச்சர் வந்துட்டு கொடுத்துட்டேன். ஸோ ஒன்ஸ் நான் அந்த ஃபீச்சரை செலக்ட் பண்ணதுமே அது எக்ஸில் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, ஒய்யில் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியல் பொசிஷன் வந்துட்டு என்ன பண்ணிடுச்சு, லாக் பண்ணிடுச்சு. ஸோ வென் ஐ கிவ் த வேல்யூ ஆஃப் 0,0 எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஃபைல் வந்துட்டு கிரியேட் ஃபீச்சர் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு கிரியேட் தேர். ஐ வில் கிவ் another வேல்யூ தட் இஸ் 30,30 and 100, 40. ஓகே, ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா எவ்வளோ வேல்யூஸ் வேணாலும் அப்படியே இன்புட் கொடுத்துக்கிட்டே வரலாம். 60,60 you can, and then 120,60. ஸோ இப்போ நான் ஒரு 5 வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் இதுக்கப்புறமா நம்ம இதை எப்படி பேட்டர்ன் ஓகே அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு பேட்டர்ன் ஆகிடும். பட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு இதில் இன்னொரு அட்வான்டேஜ் கூட வந்துட்டு இருக்குது. இதை நான் வந்துட்டு என்னால் என்ன பண்ண முடியும்னா சேவ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் சேவ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா SLDTAB இந்த ஃபார்மேட்டில் அந்த ஃபைல் அப்படிங்கிறது எனக்கு சேவ் ஆகிடும். ஸோ தட் இஸ் டேபிள் driven ஃபார்மேட். ஸோ டேபிள் அப்படிங்கிற நேமில் டெஸ்க்டாப்பில் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அதை சேவ் பண்ணதுக்கப்புறம் அதோட லொக்கேஷன் வந்துட்டு இருக்குது. நான் ஓகே அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு பேட்டர்ன் வந்துட்டு என்ன ஆகிடுச்சு, கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ ஈவன் தோ நான் அந்த பேட்டர்னையே நான் இப்போ டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ நான் டெலீட் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஒன்ஸ் இப்போ நான் திருப்பி டேபிள் driven பேட்டர்ன் வந்துட்டு க்ரியேட் பண்ணணும். டேபிள் driven பேட்டர்ன் கோஆர்டினேட் சிஸ்டம் இருக்குது, சூஸ் பண்ணியாச்சு. அண்ட் தென் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது இது ஃபைல் அப்படிங்கிறத ப்ரௌஸ் பண்ணி டெஸ்க்டாப்பில் இருக்கிற அந்த ஃபைலை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நான் அதை சூஸ் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் ஓகே அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த டேபிள் அப்படிங்கிறது ப்ரீவியஸாக நான் க்ரியேட் பண்ணது என்ன ஆகிடுச்சு, இன்ஸ்டன்ஸாக வந்துட்டு எனக்கு இன்புட்டாக ஆகிடுச்சு. ஸோ கிளிக் ஆன் ஓகே அப்படின்னா வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்மளால் என்ன பண்ணிட முடியும், டேபிள் driven பேட்டர்ன் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணிட முடியும். ஓகேவா?